எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த ஏலியன்ஸ் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பூமியை போல வேறு ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவராசிகள் அப்படின்னு. ஆனால் இது இன்றைக்கி வரைக்கும் யார் கண்ணுக்கு வரும் தென்படலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு மர்மமான ஒரு விஷயமா தான் இருக்குது. சரி, இந்த ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அதிகமாக எங்கே வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா 51 அப்படின்ற ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்குது. அங்கே தான் இந்த ஏலியன்ஸோட நடமாட்டம்லாம் இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமெரிக்காவிலேயே ஏலியன்ஸோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி. மற்ற நாடுகளில் ஏலியன்ஸ் வராதா, யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் வராதா அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நாட்டிலேயும் ஏலியன்ஸோட நடமாட்டம் வந்து அதிகமாக தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு அப்புறம் வேறு எந்த நாடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சீனா தான். சீனா நாட்டிலையும் இப்போ ஏலியன்ஸ் வந்து நுழைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் ஏலியன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றாங்க. ஆனால் சீனா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெளியிடலை. ஏன் வெளியிடலை, உலகத்துக்கு ஏன் வந்து சொல்லலை அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸாக வர வந்துட்டு இருக்கு. என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா புஜின் அப்படின்ற ஒரு கிராம பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி இல்லை ஒரு 3 மணிக்கு சுமாராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெளிச்சத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் வந்து மக்கள் வந்து சத்தத்தோடு வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு. ஒரு சாதாரண ஜெட்டு ஃப்ளைட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்படின்றாங்க. அங்கே ஊர் மக்கள் வாசிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரம் மாதிரி நினச்சி இன்னும் பல நட்சத்திரம் இருந்தது. அவங்க நட்சத்திரமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்ததுக்கப்புறம் நிறைய யூஎஃப்ஓ ஸ்பேஸ்ஷிப் வந்து பறந்துருக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கிற ஊர்வாசிகள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற வந்து பார்த்துருக்காங்க. இது வந்து சீனா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இதை பற்றி நீங்கள் வெளியே சொல்லாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சீனா கவர்மெண்ட் ஏன் சொல்லுது? ஏலியன்ஸை பற்றி அப்போ சீனாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா? ஒருவேளை சீனா கவர்மெண்ட்டும் ஏலியன்ஸ் இருக்கிறத நம்புகிறாங்க, ஆனால் உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வெளியே இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு மர்மம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ சீனா நாட்டிலும் ஏலியன்ஸோட நடமாட்டம் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு நாடாக ஏலியன்ஸோட நடமாட்டம் இருக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.